அத்தை 2 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கவா? டே தம்பி, ஏங்க வாங்க சாப்பிடலாம். இது என்னம்மா கேள்வி? 2 மணி ஆச்சுன்னா நீயே பண்ண வேண்டியதானே? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அம்மா நீங்க நல்லா சாப்பிடுங்கம்மா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்க? அங்க அவ்வளவு வேலை கிடக்கு. சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடு. சரிங்க அத்தை. டேய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வாங்க. என்னம்மா சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, நீ கவனிக்கவே இல்லையா? பரவாயில்ல விடுங்க அத்தை, கடையில வாங்கிக்கலாம். என்னம்மா இப்படி பேசுற? எப்படி அத்தை பேசுறேன்? நான் எப்போ என்ன செய்வேன், எப்போ என்ன சொல்லலாம்னு காத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் வேற வீட்ல இருந்து வந்தவங்க தான். உங்கத்த இப்படி பண்ணல, ஏன் நேரம் நான் இப்படி மாட்டி தொலைஞ்சிட்டேன். டேய் பாடுறா எப்படி பேசுறான்னு. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க அம்மாவும் பாவல்ல, பொண்டாட்டியும் பாவல்ல. 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். ஏம்மா 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கொண்டுனா ஊருக்கு போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றீங்களே. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. அவங்க வீட்டுல அவ செல்லமா வளர்ந்துருப்பா. அவ அவங்க அம்மா கூட பேசின என்னமா தப்பு? மாமான்னு மரியாதை கொடுக்கணும் தாம எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் வருவாங்க. ஆனா நீங்க பெரியவங்கன்னு பண்றதுக்காக காட்டுற விஷயம் தான் உங்களுக்கு மரியாதை உங்க மேல கம்மியாக வைக்குது.